எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. சொன்ன வாக்கை தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி சொன்ன தேதியில குரூப் 1 உடைய நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி குரூப் 1 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. எவ்வளவு வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 70 வேகன்சி வந்திருக்கு மக்களே. சோ 70ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு நம்பர், அதாவது ஒரு அபோவ் ஆவரேஜ் நம்பர் தான் நமக்கு வேகன்சி வந்திருக்கு. லாஸ்ட் டைம்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம டெப்டி கலெக்டர் மட்டுமே 28 வேகன்சி இருக்கு. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி உடைய வேகன்சி அதிகமா இருக்கும். இந்த டைம் டெப்டி கலெக்டருடைய வேகன்சி வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமா இருக்கு. டிஎஸ்பி 7 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் வந்து 19, ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் ஒரு 7 வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் ஒரு 3. அது போக இந்த வாட்டி குரூப் 1A இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படிங்கிற இந்த பதவியை நமக்கு குரூப் 1ல ஃபுல்லாவே கொண்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு 6 வேகன்சி இருக்கு. சோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே எல்லாருமே எலிஜிபிள். ஓகேவா? ஸ்பெஷல் டிகிரி, அந்த டிகிரி, இந்த டிகிரி, இதுல பிஏ பண்ணணும் அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன டிகிரி பிஏ படிச்சாலும் சரி, பிஎஸ்சி, இன்ஜினியரிங் படிச்ச எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிள் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எவ்வளவு ஏஜ் வரைக்கும் எழுதலாம்? உங்களுக்கு 21 வயசு ஆயிருந்தாலே நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அதாவது ஜெனரல் கேட்டகரியா இல்லாம இருக்கும் பட்சத்துல நீங்க 39 வயது வரைக்கும் நீங்க தாராளமா இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம் மக்களே. அதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 39 சொல்லியிருக்காங்க. அது பிசிஆர் இருக்கட்டி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் 30. அப்ப 21 வயசுல இருந்து 39 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 30ஆம் தேதி. எக்ஸாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டேட் தான், அவங்க சொன்ன டேட் தான். ஜூன் 15ஆம் தேதி தான் நமக்கு எக்ஸாம் வைப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது சேஞ்சஸ் பெருசா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. புதுசா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதுதான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் அதே மாதிரி தான். பிரிலிமினரி வந்து 175 ஜிஎஸ் கேள்வி, 25 ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி, மொத்தம் 200 இதுக்கு. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி தான். நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு பேப்பர், அப்புறம் 3 ஜிஎஸ் பேப்பர், இன்டர்வியூ 100 மார்க்குக்கு. ஸோ வந்து எக்ஸாமுக்கு அப்ளை வந்து உடனே இன்னைக்கே அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. ஏன்னா வந்து டக்குன்னு நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்லாம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு 1ஆம் தேதி, ஒரு 5ஆம் தேதிக்கு மேல வந்து எல்லாமே அப்ளை பண்ணுங்க. எல்லாம் என்னென்ன தேவையோ அந்த சர்டிபிகேட், என்னென்ன டீடைல்ஸ் கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஹவு டு அப்ளை வீடியோ நமக்கு போடுறோம். ஸோ குரூப் 1 உடைய டெஸ்ட் பேட்சும் நம்ம ஒன்று லான்ச் பண்ண போறோம். ஏப்ரல் 4ஆம் தேதி குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச், விக்டரி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 22 டெஸ்ட். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஸ்கெடியூல் இருக்கும். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். 70 வேகன்சி மக்களே, 75 நாள் தான் இருக்கு. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு வீடியோவா போடுறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.